பிரேக் பயம் கிடையாது. வண்டி வீலிங் பண்றேன். ஆமா, ஐயோ இடுப்பு முறிஞ்சிருச்சு. ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த மாசத்துல நடந்த காமெடி சம்பவங்களை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு தொகுப்பா கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. யோ நீ தான் நைட் வாட்ச்மேனா, நல்லா வேலை பாக்குறியா? யோ இப்படியா குறட்ட விட்டுங்க. யோ ஏந்திரியா. நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா போட்டா நல்லா தூங்குறாரு அண்ணன். ஏதோ சிரித்த வந்து எழுப்பி விட்டதுனால தப்பிச்சாரு. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிலுக்கு குடிப்பாங்க பெப்சி, நான் தான் எங்க ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி. இப்ப பாடுறா கோல. ஏறு முன்னேறு, இது தடையே இல்ல காட்டாரு. எதை காட்டாரா? இப்ப பாரு மச்சான் என்ன பண்றேன்னு. காலவாரி விடுதல நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாராலையும் அடிச்சுக்க முடியாது. காலவாரி விடுற நண்பர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி காவ காக்கிற நண்பர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றாங்க. போதி தர்மர் செத்துட்டாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஊருக்கு ஊர் பல போதி தர்மர் இருக்கானுங்க போலயே. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் இந்த கலைகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் போதி தர்மர். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். மாப்பிள ட்ரெயின் வர இன்னும் 1 hour இருக்கு. அது வரைக்கும் நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் சிக்கி இருக்கடா. நீயும் கிளாடி தந்திரபாடி டாப் டு பாட்டம் மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம் ஏகா பசியில இருக்க என்கிட்ட வந்து வாழைப்பழத்தை கொடுக்காம வாழைக்காயை கொடுக்குறியா? நானா வாழைக்காயை வச்சு பஜ்ஜியை போட முடியும்? கோவத்தை கலப்பாம எடுத்து போயிட்டு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு சினிமா ஷூட்டிங்ல ஸ்டண்ட் பண்ணும்போது கயிறை உடம்புல கட்டாம பேண்ட்ல கட்டி விட்டுருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. யோ தாத்தா, காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா பண்ணாட? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? கை போட்டுருச்சு, கை போட்டுருச்சு. தம்பி, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஆட்டினாதான் புரியும். தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா. காஷ்மீரி அடுத்து யாருமா ஹை ஜம்ப் தாண்ட போறது? நான் தான் சார். கமான் வாங்க. ஏடி தாண்ட சொன்னா பல்ட்டி அடிச்சிட்டு இருக்க. இருடி கொய்யால உன்னை என்ன பண்ற பாரு. இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்டான ஹெட் ஷாட். அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்சன அடி கிடையாது. ஏன்பா சாமி ஆடும்போது ஒன்னே யாரப்பா குறுக்க போய் பிடிக்க சொன்னது?
உங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஏப்பா இதெல்லாம் ஒரு கேமா? நான்லாம் இதெல்லாம் அசால்ட்டா தாண்டிடுவாப்பா. சிக்கா பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியா இருக்குன்ட்டு. இதெல்லாம் போய் என்ன தாண்ட சொல்றீங்களே? நான்லாம் எல்லாத்தையும் அசால்ட்டா தாண்டிடுவேன். பாத்தீங்களா இதுல உக்காந்துட்டே போய் அந்தாண்ட மாறிடுவேன் நான்லாம். இந்த இருக்காரு இவரு ஓவர் கான்பிடன்ஸ்ல ரொம்ப இருக்காரு போல. எல்லா பெரிய பெரிய தடைகளையும் அசால்ட்டா தாண்டிட்டாப்புல. ஆனா கடைசியில அவ்வளவுதான் முடிஞ்சுதா. இப்ப பாருங்கடா, அடே முடிச்சுடா. குறுக்க எந்த ஒரு கயிறுமே இல்லாம அந்த காருக்காரனை அவ்வளவு நேரம் நிக்க வச்சிட்டானுங்க இந்த பைபிள்ங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கேஸ் சிலிண்டரை எப்படி ஓபன் பண்ணி மாத்துறதுன்னு இந்த அக்கா சொல்லி தராங்க, கொஞ்சம் கேளுங்களேன். இந்த கேஸ்ல இந்த உள் மூடி இருக்குல்ல, இதை வந்து ஓபன் பண்ணறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? இந்த ஒயரை கையில இப்படி இழுத்துக்கணும். இங்க இது மேல இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்கு. இந்த கம்பி அப்ப புல் ஆகும். இப்படி பண்ணிட்டு இது நல்லா இழுத்துன்ட்டு இதுக்கு பேர் தான் பல்பு வாங்கதான் தெரியும். இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு குசும்பு ஓவர் தான்ப்பா. அங்க ஆடிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்க கொடுத்தா பாருங்க ஒரு போனை. प्यारी समझ गई. ये क्या हो गया? मतलब वो अलग ही लेवल का बंदा था. மச்சான் அப்படியே கேஷுவலா நடந்து வர, அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்ல பத்தியா எங்க உட்காந்துருக்காருன்னு. 24 மணி நேரமும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணு நினைப்பாவே இருக்க ஒருத்தனாலதான் இப்படி ஒரு வண்டி ரெடி பண்ணிருக்க முடியும். கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இப்ப பாருங்கடா பால் எப்படி தெரிக்குதுன்னு. தொப்பையை வளர்த்து வச்சிருக்கிறதுலயும் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாத்தீங்களா? புல்லட் போட்டா மட்டும் பத்தாது, பெல்ட்டையும் போடணும். டேய் தம்பி, என்னடா மண்டை இது? அண்ணாச்சி பழத்தை கரண்டி வச்ச மாதிரி இருக்குது. குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தூக்கி போடுற இந்த கொசுவலை பெட்டை எவ்வளவு கிரியேட்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இவங்க? அண்ணே என் போனை வந்து பிடிக்கிட்டு வாண்ணா. அவனை பாத்தீங்களா? நான் பாக்கலையப்பா. இந்த பக்கம் தான் போய் பாரு.
ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன் அண்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.